ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். இந்த வீடியோவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய 10 லட்சம் விலையில்லா மடிக்கணினிகள், நோ காஸ்ட் லேப்டாப் டு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு, எந்தெந்த மாணவர்களுக்கு இந்த லேப்டாப் கொடுக்க போகிறாங்க, எப்போக்குள்ளே கொடுக்க போகிறாங்க, எந்தெந்த பிராண்டில் கொடுக்க போகிறாங்க, அதை எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கடகடன்னு இப்போ பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 2000 கோடி ரூபாய் செலவில் 10 லட்சம் மாணவர்களுக்கு தமிழக அரசு விலையில்லா மடிக்கணினி, நோ காஸ்ட் லேப்டாப் அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதாவது மாணவர்கள் எந்த பேமெண்ட்டும் பண்ண வேண்டாம், அவர்களுக்கு லேப்டாப் அவங்களோட ஃபர்தராக அவங்களோட படிப்பு சம்மந்தமாகவோ வேலை சம்மந்தமாகவோ பயனுள்ள வகையில் இருக்கிற மாதிரி லேப்டாப் கொடுக்க போகிறாங்க 10 லட்சம் மாணவர்களுக்கு 2000 கோடி ரூபாய் செலவில். ஓகே, இப்போ இந்த ஒவ்வொரு லேப்டாப்போட ஒர்த்து எவ்வளவு சார் இருக்கும்? 20,000லேருந்து 23,000 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, இப்போது என்னென்ன பிராண்டில் லேப்டாப் கொடுக்க போகிறாங்க சார்? இந்த எதிர்பார்ப்பு எல்லா மாணவர்களுக்குமே இருக்கும். டெல், ஹெச்பி, ஏசர். உங்களுக்கு எந்த பிராண்ட் வரும்னு நீங்கள் சூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு வர பிராண்டை தான் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ டெல் கம்பெனி, ஹெச்பி கம்பெனி, ஏசர் கம்பெனி, இந்த மூணுமே ஒரு மல்டி நேஷ்னல் கம்பெனிஸ் தான். அதனால் உங்களுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய லேப்டாப் தரமானதாக இருக்கும், குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இருக்காது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே சார், இப்போது யாருக்கெல்லாம் இந்த லேப்டாப் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, பள்ளி மாணவர்களுக்கு கிடையாது. இது பள்ளி மாணவர்களுக்கு ஒரு வருத்தமான செய்தியாக இருக்கலாம். நிறைய பேர் 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடையாது. அகாடமிக் இயர் 2025-2026 காலேஜஸில் படிக்கக்கூடிய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான், பர்டிகுலர்லி கவர்மெண்ட் காலேஜஸில். ப்ரைவேட் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. அவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் கடகடன் பார்த்துடலாம். ஸோ அகாடமிக் இயர் 2025-2026 அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கல்வி ஆண்டுங்கிறது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கல்வி ஆண்டில் 2025-2026, அதாவது மார்ச், ஏப்ரல், மே, அந்த 2026, மார்ச் 26 இருக்கு இல்லைங்களா, மார்ச் 2026, ஏப்ரல் 2026, அந்த மே 2026 டிகிரி வாங்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கவர்மெண்ட் காலேஜில் படித்தா அவங்களுக்கு லேப்டாப் உண்டு. ப்ரைவேட் காலேஜில் படிக்கக்கூடிய சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டு, சில கேட்டகரியில் வரணும். அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போது 180 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. 180 கலை மற்றும் அறிவியல் அரசு கல்லூரிகள் இருக்குது. அந்த அரசு கல்லூரிகளில் படிக்கக்கூடிய இறுதி ஆண்டு மாணவர்கள் அனைவருக்குமே லேப்டாப் கொடுக்க போகிறாங்க. இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு, தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான். ஓகே, நீங்கள் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்கிறீங்க, அது எந்த ஊரில் வேணால் இருக்கலாம். நீங்கள் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படித்து ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய மாணவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு 30+ கவர்மெண்ட் என்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ்நாட்டில் கொடுக்க போகிறாங்க. 30+ங்கிறது காலேஜஸோட எண்ணிக்கை. அந்த 30+ கவர்மெண்ட் என்ஜினியரிங் காலேஜஸ் இன்க்ளூடிங் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் கவர்மெண்ட் என்ஜினியரிங் காலேஜில் படிக்கக்கூடிய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, 4th இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் உங்கள் கை மேலே கிடைக்க போகுது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, தமிழ்நாட்டில் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது, 3 டென்டல் காலேஜஸ் இருக்குது. இந்த கல்லூரிகளில் ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் என்ன உண்டுங்க? கண்டிப்பாக லேப்டாப் உண்டு. அதுலேயும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள்லையோ 3 அரசு பல் மருத்துவக் கல்லூரிகள்லையோ படிக்கக்கூடிய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், புதுக்கோட்டை டென்டல் காலேஜில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் இல்லையே, இல்லைன்னா கிடையாது, ஃபைனல் இயர் படிக்கணும். ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேப்டாப் உண்டு. இப்போ இதில் ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு இருக்குது. அரசு மருத்துவக் கல்லூரிகள்லையும் அரசு பல் மருத்துவக் கல்லூரிகள்லையும் ஆல் இண்டியா கோட்டாவில் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உண்டா இல்லையா அப்படிங்கிறது தமிழக அரசு தெளிவாக இன்னும் சொல்லலை. அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இதில் சார், அரசு மருத்துவக் கல்லூரியில் தான் நான் படிக்கிறேன், ஆனால் 12th வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தேன், உங்களுக்குலாம் உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓகே, அடுத்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா, 10th முடிச்சுட்டு நீங்கள் பாலிடெக்னிக் படிக்கலாம், 12th முடிச்சுட்டு பாலிடெக்னிக் போய் ஜாயின் பண்ணியிருக்கலாம்.
பாலிடெக்னிக் கவர்மெண்ட் காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கிறீங்களா, உங்களுக்கு லேப்டாப் ஆன் த வே. ஓகே. ப்ரைவேட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் 7.5% ரிசர்வேஷனில் படிக்கிறீங்க. அது எந்த கோர்ஸாக வேணா இருக்கலாம், வெட்டினரியாக இருக்கலாம், எம்பிபிஎஸ்ஸாக இருக்கலாம், பிடிஎஸ்ஸாக இருக்கலாம், நீங்கள் இன்ஜினியரிங்காக இருக்கலாம். 7.5% ரிசர்வேஷனில் போய் நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் உண்டு. 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் சார். 7.5% ரிசர்வேஷனில் ஒரு ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ்லேயோ, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்லேயோ, ப்ரைவேட் டென்டல் காலேஜ்லேயோ அல்லது வெட்டினரி வேறு ஏதோ ப்ரைவேட் காலேஜில் நான் படிக்கிறேன், ப்ரைவேட் அக்ரி காலேஜ்லேயோ படிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு லேப்டாப் உண்டு. 7.5% ரிசர்வேஷன் தான். ப்ரைவேட் காலேஜில் தமிழ் புதல்வன், புதுமை பெண் 2 இருக்குது. இந்த தமிழ் புதல்வன், புதுமை பெண் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உங்கள் கணக்கில் தமிழக அரசு உங்கள் கல்வி உதவித்தொகையாக கொடுத்துக்கிட்டு வருவாங்க. அதை தான் தமிழ் புதல்வன், புதுமை பெண் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் புதல்வன், புதுமை பெண் பெறுவதற்கு தகுதியான மாணவர்கள் யார்? 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்தவர்களாக இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு தமிழ் புதல்வன், புதுமை பெண் இந்த திட்டத்து மூலயமா மாதம் 1000 ரூபாய் உங்கள் கணக்கில் வரவு வைக்கப்படுது அப்படின்னா உங்களுக்கும் லேப்டாப் உண்டு. அதே போல் ப்ரைவேட் காலேஜில் நான் படிக்கிறேன், எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப் நான் கிடைக்கிது எனக்கு அப்படிங்கிற மாணவர்களுக்கும் லேப்டாப் உண்டு. அப்போது நமக்கு இந்த லேப்டாப் கொடுக்கக்கூடிய நாட்கள், தேதிகள், சமயம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2025 முதல் வாரத்தில் ஆரம்பிக்க போகிறாங்க. ஏன்னா தமிழக அரசு ஆல்ரெடி கொள்முதல் செய்கிறது எல்லாம் செக் பண்ணி பக்காவாக 10 லட்சம் லேப்டாப்பும் வாங்கி வச்சுட்டாங்க. இப்போ தமிழக அரசின் கையில் 10 லட்சம் லேப்டாப்கள் இருக்குது. அதை மாணவர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது மட்டும்தான் ஒரே வேலை. அப்போ எப்போ ஆரம்பிக்கும்? டிசம்பர் 2025 ஆரம்பித்து February 2026 லேப்டாப்ஸ் 10 லட்சம் மாணவர்களுக்கும் போய் சேர்ந்துடும், கல்லூரி மாணவர்களுக்கு. ஸோ இப்போ லேப்டாப் கொடுக்க போகிறது யாருக்குங்க? பள்ளி மாணவர்களுக்கு கிடையாது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். சார் இப்போ நான் எம்பிபிஎஸ் 4th இயர் படிக்கிறேன், இன்ஜினியரிங் 3rd இயர் படிக்கிறேன், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் 2nd இயர் படிக்கிறேன், நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு லேப்டாப் உண்டு. இந்த திட்டம் தொடர்ந்து இருப்பில் இருக்கும் அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ நடைமுறையில் இந்த திட்டம் தொடர்ந்து இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் ஃபைனல் இயர் படிக்கல, நெக்ஸ்ட் இயர் ஃபைனல் இயர் போகிறேன் அப்படிங்கிற அத்தனை கல்லூரி மாணவர்களுக்கும் நம்ம சொன்ன கேட்டகரியில் வந்திருந்தா கண்டிப்பாக லேப்டாப் அடுத்த வருஷம் கொடுப்பாங்க. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 10 லட்சம் மாணவர்களுக்கு விலையில்லா லேப்டாப், நோ காஸ்ட் லேப்டாப் தமிழக அரசு கொடுக்க போகிறாங்க. அதற்கான முழு டீட்டெயில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.